அவலப்பள்ளியார் கிழவலர்பள்ளி டேமை பற்றி இப்போ எல்லாருமே இந்த சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்போம். ஏன் இதை பற்றி நானே கூட பேசி போட்டிருக்கேன். ஆனால் இதோட மொத்த காஸ் என்ன, இது எங்கேருந்து ஆரிஜின் ஆச்சு, அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஆக்ஷன் என்ன, இப்போ அந்த கரண்ட் சுச்சுவேஷனில் இப்போ எம்எல்ஏவா அந்த தொகுதியில் இருக்க அந்த எம்எல்ஏ சொன்னது என்ன, இந்த பிரச்சனைக்கு டிவிகே சார்பாக வந்து அங்கே கிருஷ்ணகிரியில் வெஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் டெப்யூட்டி செக்ரட்டரி சொன்னது என்ன, இது எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். வணக்கம் தமிழ் மக்களே, நான் உங்கள் முகிலன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்றதை ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன். அவலப்பள்ளி அது கிழவலப்பள்ளி டேம், இந்த எந்த பேரில் வேணால் வந்து அழைக்கலாம். ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு மிட் ரேஞ்ச் டேம், ரொம்ப பெரிய டேம்லாம் கிடையாது. ஓகே, ஒரு நார்மல் சைஸ் ஒரு மிட் ரேஞ்ச் டேமாக தான் இது இருக்குது. இந்த பிரச்சனை இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் ஆரம்பித்தது கிடையாது. இது 2020 அதுக்கு முன்னாடியிலேருந்து இருக்குது. இதுக்கு நம்ம அப்போ 2020 இந்த கவர்மெண்ட்டுமே வந்து இதுக்கு வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டு நடத்திட்டு தான் இருக்காங்க. ஆனால் அந்த கேஸுக்கு நம்மளுக்கு ஒரு முடிவு கிடைக்கல இன்னும். இப்போ இந்த பிரச்சனை தீவிரம் அடைஞ்சதுனால வந்து இப்போ அந்த ஏரியாவில் இருக்க யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே இதுக்கு வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ கூட வந்து 12th ஜூன் கம்மிங் 12th ஜூன் அன்றைக்கி ஒரு நீரத்தான்ற ஒரு விழிப்புணர்வுக்கு அந்த தண்ணி காப்பாற்றணும், ஸோ அது மக்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும், நீரத்தான்ற ஒரு கேம்புமே நடத்துகிறாங்க. இந்த பிரச்சனை ஃபஸ்ட்டு எங்கேருந்து ஆரம்பிக்குது, அபவுட் இட்ஸ் ஆர்ஜின் நம்ம தேடி போனால் கர்நாடகா தான். இதில் வந்து இன்னொரு மிகப்பெரிய விஷயத்த சொல்கிறேன். ஏன்னா இப்போ நம்ம கர்நாடகா மேகதந்து டேம் கட்டினாங்கன்னா இந்த காவேரி நீர் வரத்தை வந்து குறையும்ன்றது ஒரு பக்கம் வந்து இருக்கட்டும், நம்மளுக்கு தண்ணி வராதுன்றது இருக்கட்டும். இன்னொரு பக்கம் கர்நாடகாலேருந்து வர்ற தண்ணி நல்ல தண்ணியாக இல்லைன்றது தமிழ்நாட்டில் இன்னொரு மிகப்பெரிய கன்சர்னை கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ கர்நாடகாலேருந்து வரப்போ தண்ணி வந்து நல்ல தனியாக வரல. ஏன் நல்ல தனியாக வரல, அங்கே இருக்க ட்ரைனேஜாக இருக்கட்டும், இந்த அப்புறம் வந்து இந்த இண்டஸ்ட்ரீஸில் சின்ன சின்ன இண்டஸ்ட்ரீஸ்லாம் நிறைய நடுவில் இருக்குது, அந்த இண்டஸ்ட்ரியோட கழிவுகள் இருக்கட்டும், இது எல்லாமே அந்த தண்ணியில் கலந்து வருது. இங்கே அந்த தண்ணியில் வந்து ஹை சல்ஃபேட் கண்டென்ட்ஸ் இருக்குது. இந்த சல்ஃபேட் கண்டென்ட் மட்டும் இல்லை, அந்த சர்ஃபேக்டன்ட்டுமே இதில் அதிகமாக இருக்குது. இந்த சர்ஃபேக்டன்ட் கண்டென்ட் இருக்கிறதுனால தான் அதில் வந்து நுர அதிகமாக வருது. இந்த சர்ஃபேக்டன்ட்னா பார்த்தீங்கன்னா இந்த டிடர்ஜென்ட்டில் இருக்கும் தெரியுமா, அந்த காம்பவுண்ட் தான் வந்து இந்த சர்ஃபேக்டன்ட். அதே மாதிரி சல்ஃபேட் அதிகமாக உள்ள தண்ணியை வந்து குடிக்கிறப்போ நமக்கு ஸ்டொமக் கிராம்ப், டயரியா, அதாவது லூஸ் மோஷன், இந்த மாதிரி பிரச்சனையை வந்து ஏற்படுத்தப்படும். அதே மாதிரி இருக்க ஃபோம்ஸ்னால வந்து நம்மளுக்கு ஸ்கின் இரிட்டேஷன், இந்த பேர்னிங் சென்சேஷன்ஸ், இது எல்லாமே உருவாகும். இப்போது அதில் அங்கே நடந்த இன்னொரு மிகப்பெரிய விஷயம் சொல்கிறேன். 2024 இந்த நுரையெல்லாம் இருக்குல்ல, இது எல்லாமே பெரிய 10 அடிக்கு வரையும், அந்த 10 அடி ஹைட்டுக்கு வரையும் வந்து ரோட்டில் வந்து விழுந்து அது அங்கே வந்து அப்போது வந்து ரோட்டில் வந்து இந்த டிராஃபிக் பிரச்சனைலாம் வந்து இந்த 2024 இந்த அவலப்பள்ளி டேம்லேருந்து வர இந்த நுரையினால் ஏற்பட்டது. இது அவ்வளோ பேர் நல்ல விஷயம் நம்ம தமிழ்நாடு கிடையாது. இதுக்கு இப்போ அந்த ரீஜனோட எம்எல்ஏ சொல்கிற பதில் என்ன தெரியுமா? முதல்ல இப்போ 2026 எலெக்ஷனில் ஜெயிச்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாலகிருஷ்ணன் ரெட்டி அவர்கள் தான் வந்து இதில் ஜெயிச்சிருக்கார். இவர் ஒரு அதிமுக எம்எல்ஏ. அவர் என்ன சொன்னார்னா, இதுக்கு வந்து 2020 கேஸ் போட்டு இது கேஸ் வந்து ஒரு ஆன்கோயிங்கில் இருக்குது. இதுக்கு வந்து நம்ம இப்போ இருக்க தமிழ் கவர்மெண்ட்டுமே இது ஒரு நெசசரி ஆக்ஷன் எடுக்கணும்னு கேட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஃபஸ்ட்டு மீன் எல்லாமே சுவையாக இருந்து இதெல்லாம் பிடிச்சிட்டு போய் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது இங்கே மீன்கள் வாழ தகுதி இல்லாத ஒரு நீராக மாறிடுச்சுன்றதை அவர் குறிப்பிட்டு சொன்னார். அது மட்டும் இல்லாமல் இங்கே கேரட்டு, பீட்ரூட்டு, ரேடிஷு, அப்புறம் உருளைக்கிழங்கு, இந்த மாதிரியான கல்டிவேஷன் எல்லாமே இந்த நீரில் பண்ண முடியாது. இந்த நீர் வந்து அதுக்கு தகுதியான நீராக இல்லைன்றதையுமே வந்து தெளிவாக வந்து அவர் சொல்லிட்டாரு. இது வந்து இப்போ அந்த ஊர் எம்எல்ஏ சைடில் வந்து சொன்ன பதில். அது மட்டும் இல்லாமல் இந்த தண்ணியில் வந்து இந்த பிஓடின்னு சொல்லுவாங்க, பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்டுன்னுவாங்க. இந்த லெவல் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா அது ட்ரிங்கிங் பர்பஸ். இப்போ வந்து அந்த பிஓடி லெவல் 1 to 2 அந்த வேல்யூக்குள்ளே இருந்துச்சுன்னா ஓகே, இட் சேஃப் ஃபார் ட்ரிங்கிங். 3 to 5 மாட்ரேட்லி பொல்யூட்டட், 5 to 8 ஹெவிலி பொல்யூட்டட்னு அர்த்தம். ஆனால் கிழவலர்பள்ளி டேமோட அந்த பிஓடி லெவல் பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்டோட வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 4.2லேருந்து 6.3 mg/லிட்டராக இருக்குது. அப்போனா வந்து இது வந்து மாட்ரேட்லேருந்து ஹெவிலி போய்ட்டு இந்த டிரான்சிஷன் ஜோனில் இருக்கிறதுனால வந்து இந்த தண்ணி வந்து ஹியூமன் கன்சப்ஷனுக்காக இருக்கட்டும், அனிமல் கன்சப்ஷனுக்காக இருக்கட்டும், கல்டிவேஷன் கன்சப்ஷனுக்காக இருக்கட்டும், இது எதுக்குமே யூஸ் பண்ணக்கூடாது. இதில் கிட்டத்தட்ட 8000 ஏக்கர் இரிகேட்டட் லேண்ட் பாதிக்கப்படுதுன்றது வந்து ஒரு கஷ்டமான விஷயம். இந்த விஷயத்தில் ஒருவேளை இந்த பிரச்சனை வந்து டிரான்ஸ் பார்டர் பிரச்சனையாக இல்லை, கர்நாடகாவில் தண்ணி வரல, ஆர்ஜினே வந்து நம்மளுக்கு தமிழ்நாட்டில் இருந்தால் அந்த பிரச்சனை நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இதை எப்பயும் சரி செஞ்சுருக்கலாம். இதுக்கு ஒரு சிறந்த எக்ஸாம்பிளே வந்து காக்கலூர் அந்த ஏரியாவில் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து காக்கலூர் லேக்கில் நடந்த ஒரு விஷயம் தான். அது அங்கே சரௌண்டிங்ஸில் இருக்க சீவேஜ், அதாவது எல்லாத்துலேயுமே வந்து அங்கே கழிவு கொட்டினாங்க. ஆனால் இப்போ கவர்மெண்ட் உடனடியாக ஆக்ஷன் எடுத்து
100% க்ளீன் பண்ணாங்கன்னா கிடையாது. ஆனால் இப்போ க்ளீன் பண்ணிட்டாங்க, ஒரு மேக்ஸிமம் க்ளீன் பண்ணிட்டாங்க. இப்போ அது வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மாற்றுறதுக்கான ஒரு விஷயம் வேலைகள் வந்து அங்கே நடந்துகிட்ருக்கு. இப்போ அந்த இடமும் ரொம்ப சூப்பராக இருக்குன்றது மக்கள் எல்லாருமே பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட், இதுக்கு முன்னாடி இந்த கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாருமே சேர்ந்து வந்து டிப்ளமேட்டிக்காக ஒரு ப்ரெஷரை வந்து கர்நாடகா கவர்மெண்ட்டில் க்ரியேட் பண்ணாங்க. எஸ்டிபி, இடிபி இந்த 2 ப்ராசஸை பண்ணி நம்ம எங்கள் தமிழ்நாட்டுக்கு வர தண்ணி நீங்கள் நல்ல தண்ணியாக கொடுத்தாலே போதுமே, நீங்கள் அனுப்புகிறப்போ கழிவு எல்லாத்தையுமே கலந்துறதுனால எங்களுக்கு பிரச்சனைன்றாங்க. ஏன்னா இப்போ எஸ்டிபினா சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டு, இடிபினா எஃப்ளூயன்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ், இது எல்லாமே நீங்கள் அதிகரிங்க. அந்த மாதிரி பண்ணிட்டு வரப்போ மேக்ஸிமம் ஒரு க்ளீனாக வரப்போ நம்மளுக்கு பேலன்ஸை வந்து நம்ம இங்கே வந்து கூட நம்ம வந்து பேலன்ஸ் மாற்றிக்கலான்றது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு டிப்ளமேட்டிக் ப்ரெஷரையுமே வந்து நம்ம கர்நாடகா கவர்மெண்ட் மேலே வச்சது ஒரு விஷயம். இதுக்கு நம்ம தமிழக வெற்றி கழகம் இப்போது ஆட்சியில் இருக்க கவர்மெண்ட் சார்பாக வந்து இந்த பிரச்சனை எடுத்துகிட்டு போகிறதுக்காக அன்வர் பாஷான்றவர் வந்து கிருஷ்ணகிரி வெஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் டிப்யூட்டி செக்ரட்டரியாக இருக்கார். இவருமே வந்து அந்த டேமை போய்ட்டு விசிட் பண்ணி அங்கே இருக்க பிரச்சனைலாம் பார்த்துட்டு இதுக்கான ரெஸ்பெக்ட் நீர்வளத்துறையாக இருக்கட்டும், அப்புறம் வந்து இந்த இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர்ஸாக இருக்கட்டும், இவங்க 2 பேர்ட்டையும் வந்து ப்ராப்பராக ஒரு மனு கொடுத்ததாகவுமே வந்து இந்த சோஷியல் மீடியா வந்து சொல்லியிருந்தது நம்ம எல்லாருமே பார்த்தோம். இதுதான் இப்போ இட்ஸ் அந்த அவலப்பள்ளி டேம் நடந்துட்டு இருக்க விஷயம். இந்த மாதிரி தமிழ்நாட்டில் நடக்கிற தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.